ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ கடந்த 3 ஆண்டுகளாக புதுசாக வந்த முதலீட்டாளர்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத தெரிய வாய்ப்பே இல்லை. அதுவும் ட்ரேடர்ஸ் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத கடைபிடிக்கவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க டெக்னிக்கல்ஸில் ஏற ஏற வாங்கு, இறங்க இறங்க வித்துரு அப்படிம்பாங்க. பட் முதலீட்டாளர்கள் அப்படி கிடையாது. இறங்க இறங்க வாங்குவோம், ஏற ஏற விற்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தமிழில் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஸோ இந்த மார்க்கெட்டில் புதுசாக வந்தவங்க கட்டாயமாக இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜினியராக இருந்தால் அவங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். ஸோ ஒரு லோடோ இல்லை ஒரு வியர் அண்ட் டியரோ இருக்கையில் ஒரு 30% எக்ஸ்ட்ரா கூட்டி வச்சுப்பாங்க அவங்க அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு. பட் முதலீடு அப்படின்னு வரையில் நம்ம குறைச்சி வச்சுக்குவோம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 100 ரூபா பொருளை நம்ம ஒரு 70 ரூபாய்க்கு வாங்குறது தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் இன்வெஸ்டிங். அதாவது தியரிட்டிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகலாம். பட் ஆனால் எத்தனை பேர் இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பங்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பங்கோட 200 டே மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு பங்கு 112 ரூபா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோட 200 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 82 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ 82க்கும் அந்த 112க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இஸ் த ரிஸ்க் யூ ஆர் கோயிங் டு டேக். ஒரு பங்கு ஒரு பெருசாக ஒரு சரிவை சந்திக்குது அப்படிங்கிற அந்த 200 டேக்கு கீழே ஒரு 74 ரூபாயை தொட்டு ஸ்டாப் லாஸை பூரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது நம்ம பொருள் இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க இப்போ பர்ச்சேசிங் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்க்குறதெல்லாம் வாங்குறாங்க. அதாவது தேவையில்லாத பொருள் அவ்வளோத்தையுமே வாங்குறாங்க. ஸோ முதலீடுன்னு வரையில் அப்படி பண்ணக்கூடாது, பிஹேவியரை மாற்றணும். ஸோ எப்போ இறங்கி வருதோ, நம்ம அப்ஜெக்டிவ்க்கு ஒத்து வருதோ, நம்ம வேல்யூவேஷனுக்கு ஒத்து வருதோ அப்போ தான் நீங்கள் வாங்கணும். இப்போ இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு சொன்னேன், 112 ரூபாய்க்கு ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 50 ஷேர் வாங்கி வைங்க. திரும்ப 100 ரூபா வருதா, இன்னொரு 50 வாங்குங்க. லைக் தட் யூ கீப் ஆடிங். ஆனால் நம்ம 82 ரூபா வரையில் பத்திரிக்கையில் என்ன எழுதுவாங்கன்னா, இதுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் இறங்கிடும் அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸை போட்டு அன்றைக்கி விற்றுட்டு வருவோம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணி லக்கியாக அவனுக்கு குவான்டிட்டியாக கொடுத்துட்டு வருவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ், நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஆங்கிளை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்க இறங்க வாங்கணும். இப்போ தங்கம் எப்படி இறங்கினா லேடிஸ் கூட வாங்குவாங்களோ அதே மாதிரி நம்ம பங்குகளை வாங்க கற்றுக்கணும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இன்றைக்கி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் இன்வெஸ்டிங்னா என்ன, நம்மளோட பிஹேவியரல் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ ஆல்.